1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, தள்ளாடி தள்ளாடி தவிக்கும் என் தெய்வமே, தள்ளாடி தள்ளாடி தவிக்கும் என் தெய்வமே, காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, காயப்பட்ட கரத்தை கொண்டு. பாவமுள்ள பாரத்தை பரிசுத்தம் சுமக்குது, செந்நீரும் கண்ணீரும் மாறி மாறி ஓடுது, முள்முடி கிழிக்குது முகமெல்லாம் வெளுக்குது, முள்முடி கிழிக்குது முகமெல்லாம் வெளுக்குது, பரலோக பாதங்களும் பாரத்தால் தவிக்குது, பரலோக பாதங்களும் பாரத்தால் தவிக்குது, என் பாவத்தால் தவிக்குது, பாசத்தால் நடக்குது, காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, தள்ளாடி தள்ளாடி தவிக்கும் என் தெய்வமே, தள்ளாடி தள்ளாடி தவிக்கும் என் தெய்வமே, காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, காயப்பட்ட கரத்தை கொண்டு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஜீவ தண்ணீர் தந்த தேவன் தாகத்துல துவழுது, வலிகளும் வேதனையும் உடலெங்கும் நொறுக்குது, வெற்றியின் நேரங்களோ சிலுவையின் வார்த்தைகளோ, வெற்றியின் நேரங்களோ சிலுவையின் வார்த்தைகளோ, எல்லாம் முடிந்ததென்று ஜீவனை விட்டாரே, எல்லாமே முடிந்ததென்று ஜீவனை விட்டாரின் ஜீவனை மீட்டாரே, பாதாளம் ஜெயித்தாரே, காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, காயப்பட்ட கரத்தை கொண்டு தாங்கி வரும் தகப்பனே, தள்ளாடி தள்ளாடி தவிக்கும் என் தெய்வமே, தள்ளாடி தள்ளாடி தவிக்கும் என் தெய்வமே, காயப்பட்ட கரத்தை கொண்டு